அதுக்கு வேர்க்கடலையை 100 கிராம் வேர்க்கடலையை வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அப்புறமா 3 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 3 வேர்க்கடலை, இத்தினூண்டு கொஞ்சம் புளி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். போட்டுட்டு அரைச்சிக்கங்க. ஊற்றிக்கங்க. தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. வேர்க்கடலை சட்னி தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோனையும் உளுந்து போட்டுக்கோங்க. அடுத்தது கடுகு போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு சட்னியை ஊற்றிடுங்க. சட்னியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா தண்ணி இன்னும் ஊற்றிக்கோங்க. இல்லை கட்டியாக வேணும்னா கட்டியாக வச்சுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. வேணும்னா கருவேப்பிலை கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி.